ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நாங்கள் சமோசா செய்கிறதுக்கு பிளான் பண்ணோம் எங்கள் ஊர் பசங்களோட. நான் வழக்கமாக ஊருக்கு போனாலே ஏதாவது பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க பசங்க. ஸோ அதனால இன்னைக்கு நாங்கள் சமோசா பிளான் பண்ணோம் செய்கிறதுக்கு. அந்த ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறதா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டு நம்ம வீடியோவில் இருக்கும். இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். ஸோ நம்ம முதல்ல ஆலு பாயில் பண்ணோம். ஆலு நல்லா பாயில் பண்ணி எல்லாம் பீல் பண்ணிக்கிறாங்க. வழக்கமாக ஊரில் பசங்க எல்லாம் சேர்ந்தாலே நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் அப்படிதான் ஒரு ஜாலியான டே எங்களுக்கு. எனக்கு விறகடுப்பில் செய்கிறதுக்கு பழக்கம் இல்லை. ஸோ நம்ம பசங்க தான் பற்ற வைப்பே கொடுப்பாங்க, எல்லா செட்டிங்கு நல்லா எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ நான் ஓமம் ஃப்ரை பண்ணுறேன் நம்ம சமோசா மாவுக்காக. சமோசா மாவில் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இதுதான் நம்மளோட சாப்பாடு மாஸ்டரு. எது கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவான் பையன். இப்போ பார்த்தீங்கன்னா சமோசாவுக்கு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்கணும் மாவு, அப்போ தான் சமோசா நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும். ரொம்ப லூஸாக கலக்கிட்டீங்கன்னா நீங்கள் சமோசா மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அது மாவை ஒட்டிக்கும் பிளேட்டோட. மாவு எப்போவுமே நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு சமோசா ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா வரும். ப்ளஸ் நம்ம செஞ்சு வச்சு பிளேட்டில் வச்சா அது ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம், மல்லி, புதினா, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். நம்ம ஹோட்டலில் இருந்தால் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு அதுக்கப்புறமா வதக்கினதுக்கப்புறமா நம்ம புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். எப்போ பார்த்தாலும் இந்த விறகடுப்பில் செய்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா கண்ணெல்லாம் எரியும் இந்த புகைனால. ஸோ மோஸ்ட்லி நான் ஸ்டவ் மேலே கேஸ் மேலே தான் செய்வேன். ஸோ பசங்க விருப்பப்பட்டதுனால நம்ம அடுப்பு மேலே செய்கிறோம், விறகடுப்பு மேலே. நீங்களும் உங்கள் ஊர் பசங்களோட இது போல் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களான்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டிலே அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்காங்க பசங்க. இப்போ நான் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணோம். இப்போ மிளகாத்தூள் ஒரு 20 கிராமு, ஒரு 10லேருந்து 15 கிராமு, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, டர்மரிக் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த மிளகாத்தூள் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தேவையான அளவு, மசாலாவுக்கு தேவையான அளவு தான் நான் இப்போ இதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மாவுக்கு தனியாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், நான் அதை வீடியோவில் காமிக்கல. இப்போ அந்த மசாலாவில் எடுத்து நம்ம வேக வச்ச ஆலுவில் நம்ம உருளைக்கிழங்குல நம்ம ஆட் பண்ணிட்டு நம்ம அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த உருளைக்கிழங்கும் இந்த மசாலா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம ஹோட்டலில் வழக்கமாக இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து அந்த மசாலாவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இங்கே ஃபயர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்லோ பண்ணி வைக்க முடியாததுனால நம்ம ஒரே வாட்டி சிம்பிளாக அது உருளைக்கிழங்குல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மசாலா முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இது போல் பீடா செஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஹோட்டலெல்லாம் இந்த பரோட்டா, சப்பாத்தி அது செய்வாங்கல்ல, அது போல் பீடா இந்த மாதிரி உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சு தனியாக வச்சுக்கணும். இது நான் நான் 1 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கிலோவில் நம்மளுக்கு 15 வந்திருக்கு பீடா. இது 15ல் நம்ம நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறமா அது பாதியாக கட் பண்ணுவோம். டோட்டலாக ஒரு 30 சமோசா இன்றைக்கி செய்ய போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு. இப்போ உருண்டை பிடிச்சி அந்த பீடாவை இது போல் நல்லா தேய்ச்சிக்கணும். ஷீட்டு போல் எல்லாம் தேய்ச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். இப்போ நான் மொத்தமாக 15 பீடா, மொத்தமாக 15ல் செஞ்சுருக்கேன். இப்போ மொத்தமாக செஞ்சதுக்கப்புறமா இது போல் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டலாக 30 கவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் சமோசா ஸ்டஃபிங் போடணும். அது ப்ரிப்ரேஷன் பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு.
பிரவீன் கோல்டா టేస్ట్ రాదంటవా కానీ పోయి టేస్ట్ ఇది సౌరే కలెక్టర్ ఇస్తా ఉంటారంటే ఇదేం పెద్ద పని సౌరే కలెక్టర్ ఇస్తా ఉంటారు అప్పుడు సౌరు ఎవడు ఇస్తాడు చెప్పే ఉంటారు పిండి ఎత్తరా family dominating. Hey, clean it. இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இது வேணும்ட்டாரா சரி ஒரு பண்ணு இது என்ன ஓகே அங்க தர வீடியோ கிட்ட பண்ணி சொல்றேன் ரெடி சரி நீங்க சார் வீடியோ எடுத்து சொல்லுங்க இந்த கட் பண்ணா போதும் அவங்க கேட்டு சரி இப்போ ஃபோல்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ சமோசா ஆட் பண்ணுறோம் ஆயிலில். ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கணும். நம்ம ஹோட்டலில் இருந்தால் நம்ம அடுப்பு சிம்மு ஃபயரு அது போல் வச்சுக்கலாம். இந்த விறகடுப்புனால நம்ம ஃபாஸ்ட்டு ஸ்லோ இது போலெல்லாம் வைக்க முடியாது. ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி பொரிச்சு வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம விறகடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். விறகடுப்பில் இருக்கிற சூடு இது சரியாக இருக்கும் வேகிறதுக்கு. அதனால நம்ம பற்ற வைக்கலாம் இன்னும் விறகடுப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சமோசா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த புகையில இந்த சமோசா செய்கிறதுக்குள்ளே என் உசுறு போய் வந்துச்சு. இது போல் நீங்களும் ஊரில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சைடில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இது போல் செஞ்சு சாப்பிட்றது ஒரு தனி ஹாப்பியாக இருக்கும். பசங்களோட சேர்ந்து நீங்களும் உங்கள் ஊர் பசங்களோட இது போல் ஃபுட்டு செஞ்சு சாப்பிடணுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் என்ன செஞ்சீங்க. அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.